அன்பார்ந்த பொதிகை நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் மதுசூதனன் கலைச்செல்வன். தினம் ஒரு கதை நிகழ்ச்சியில் இன்று மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி கொள்கிறேன். திருநாவுக்கரசு என்று திருநாமம் சூட்டப்பெற்ற நால்வர் பெருமக்களில் இரண்டாவதாக கொண்டாடப்படுபவர் அப்பர் சுவாமிகள். தருமசேனர் என்று சமணர்கள் கூட சுவாமிகளுடைய ஞானத்தை கொண்டாடினார்கள் என்று பார்க்கிறோம். தாய் தந்தையர் அவருக்கு மருள் நீக்கியார் என்று திருநாமம் சாத்தினார்கள். இப்படி பல இடங்களில் பல்வேறு திருநாமங்கள் அவருக்கு பெறப்பெற்றிருந்தாலும் சிவபெருமானே அவரை பார்த்து நாவினுக்கு அரையன், நாவால் பாடும் அந்த அரசத்தன்மை உடையவன், தன் நாவை ஆளக்கூடியவன், தமிழால் ஆள்பவன் என்ற பொருள்பட திருநாவுக்கரசு என்பதுதான் அவருக்கு சிறப்பு திருநாமமாக அமைய பார்த்தோம். அவர் தொண்டே வடிவம் பெற்றவர். இறைவனுக்கும் அவன் அடியார்களுக்கும் தொண்டு செய்வதை தவிர மற்றொன்றையும் பற்றி அறியாதவர். அந்த நிலையில் அவர் பல தலங்களுக்கும் போய் பல்வேறு தொண்டு செய்து ஆங்காங்கே இருக்கக்கூடிய சிவாலயங்களை புதுப்பித்து அந்த ஆலயங்களை சீர் செய்து வரும் அடியவர்கள் அந்த இறைவனை மனமாற வணங்கிச் செல்வதற்கு வழி செய்து வந்தார். ஆழ்ந்த கருத்துக்களுடைய அருந்தமிழ் பாடல்களை பாடி அந்த பாடல்கள் மூலமாக இறைவன் எத்தகையவன், அவன் எவ்வளவு எளிமையானவன், அவன் அன்பே வடிவினனாக இருக்கும் தன்மை, இவற்றையெல்லாம் உலக மக்களுக்கு எடுத்துச் சொல்லி வந்தார். இப்படிப்பட்ட திருநாவுக்கரசருடைய சிறப்பு, அவருக்கு அந்த பல்லவ தேசத்தை ஆண்ட மன்னன் செய்த கொடுமைகளும் அதிலிருந்தெல்லாம் சிவபெருமான் அவரை எப்படியெல்லாம் காப்பாற்றினார் என்பதும் உலகமெல்லாம் பரவத் தொடங்கி இருந்தது. அதிலே அப்பூதியடிகள் எனப்படும் ஒரு அந்தணர். அவர் சோழ நாட்டிலே இன்றைய திருவையாறு தலத்தை அடுத்திருக்கக்கூடிய திங்களூர் என்று அழைக்கப்படும் சிற்றூர், அந்த தலத்திலே பிறந்தவர். அதற்கு அருகேத்தான் திருப்பழனம் என்றழைக்கப்படும் பாடல் பெற்ற தொன்மையான தலமும் இருக்கிறது. அந்த அப்பூதி அடிகள் அவர் வேதியர் குலத்திலே வந்தவர். திருநாவுக்கரசருடைய சிறப்புகளையெல்லாம் கேட்டு மகிழ்ந்தவர். திருநாவுக்கரசரை பற்றி கொண்டால் சிவபெருமான் நமக்கும் திருக்கைலாயத்தில் இடம் தருவான் என்று அறிந்து கொண்டார். அடியார்களுக்கு தொண்டு செய்வதே இறைவனை உகப்பிக்க வழி. இறைவனுடைய மலர்ச்சிக்கு, இறைவன் நம்மை பார்த்து மகிழும்படியாக, நம்மை பார்த்து அருளும்படியாக செய்வதற்கு அடியாருக்கு தொண்டு செய்வதே உயர்ந்த வழி என்பதை அறிந்தவராக, இனி சிவபெருமானை சிந்திப்பதை விடுத்து திருநாவுக்கரசரை சிந்திப்போம் என்ற நிலைக்கே சென்று விட்டார். இதெல்லாம் ஒரு பக்குவ நிலை. அடுத்தடுத்த பக்குவ நிலைக்கு போகும்போது நம்மால் அது அவ்வளவு எளிமையாக செய்ய முடியாது. நம்மை போல்தான் இருக்கிறார், அவருக்கும் தாய் தந்தையர் உண்டு, நம்மை போல் அவரும் உண்டும் உறங்கியும் தான் இருக்கிறார். அவரை போய் நாம் இறைவனாக பற்றுவதா என்று நாம் நினைத்து விடலாம். ஆனால் அப்பூதி அடிகள் அந்த நிலைக்கு பக்குவம் அடைந்தவராய் திருநாவுக்கரசு பெருமானையே, அப்பரடிகளையே எல்லாமுமாக பற்றினார். அந்த ஆசையில்தான் தாம் செய்து வந்த அறக்காரியங்கள் எல்லாவற்றையும், எல்லா தர்மச் செயல்களையும் திருநாவுக்கரசரின் பேரிலே செய்யத் தொடங்கினார். திங்களூரிலே இருந்த பள்ளிக்கூடத்திற்கு அப்பூதி அடிகளார் கட்டி கொடுத்து அங்கே நடத்தி வந்த கல்விச்சாலைக்கு திருநாவுக்கரசர் கல்விச்சாலை என்று பெயர் சாட்டினார். அங்கே நடைபெற்று வந்த அன்னச்சத்திரத்திற்கு திருநாவுக்கரசர் அன்னச்சத்திரம் என்று பெயர் வைத்தார். அந்த பகுதியிலே செல்லக்கூடிய அன்பர்கள் தாகமெடுத்தால் நீர் அருந்துவதற்கு திருநாவுக்கரசர் பெயரிலேயே தண்ணீர் பந்தல் அமைத்து அங்கே வருபவர்களுக்கெல்லாம் தண்ணீர் கொடுத்தும் உபசாரம் செய்து வந்தார். இப்படி செய்து வந்த தர்ம காரியங்களுக்கு மட்டுமல்லாது வீட்டிற்கும் வீட்டிலிருந்த ஒவ்வொரு பொருளுக்கும் கூட திருநாவுக்கரசர் திருநாமத்தையே சாத்தினார். அதன்படி தமக்கு பிறந்த 2 பிள்ளைகளுக்கும் மூத்த திருநாவுக்கரசு, இளைய திருநாவுக்கரசு என்று பெயர் வைத்தார். இப்படி தன்னை சுற்றி இறைவன் கொடுத்த கொடையெல்லாம் திருநாவுக்கரசரான அப்பர் சுவாமிகள் பேரிலேயே இருக்கும்படியாக செய்துவிட்டார். இந்த நிலையில் ஆச்சாரியரை தவிர மற்றொன்றையும் பற்றி அறியாதவரான அந்த உயர்ந்த பக்குவ நிலையிலே இருந்தார் அப்பூதி அடிகளார். அப்பர் பெருமான் யாத்திரை செய்து கொண்டு இந்த திங்களூர் தலத்தின் எல்லையை அடைந்தார். வந்தவர் அங்கே திருநாவுக்கரசர் தண்ணீர் பந்தல் என்ற ஒரு நீர்ப்பந்தல் அமைத்திருப்பதை பார்த்தார். யார் இந்த திருநாவுக்கரசு? யாரோ பெரிய தர்மவான் போலும் என்று நினைத்து கொண்டார். ஆனால் மற்றொரு புறம் யார் என்பதை கேட்டறிய வேண்டும் என்ற ஆர்வம். அதனால் அங்கே தண்ணீர் பந்தலில் நின்றிருந்தவர்களை சென்று அணுகி, ஐயா, தாகம் எடுக்கிறது, தண்ணீர் தந்து கொண்டிருக்கிறீர்கள், மிகவும் சிறந்த தர்ம காரியம். ஆனால் திருநாவுக்கரசரின் பெயர், இது யார் இவர் என்று கேட்டாராம். அங்கே தண்ணீர் வழங்கும் பணியிலே இருந்தவர்கள் அப்பூதி அடிகளாரை பற்றியும் அவர் திருநாவுக்கரசரான அப்பர் சுவாமிகள் பேரிலே கொண்டிருந்த அன்பை பற்றியும் அவருக்கு எடுத்துச் சொல்ல மனம் பதபதைத்து போனாராம். செய்யும் இத்தகைய தர்ம காரியத்திற்கெல்லாம் சிவபுண்ணியமாக செல்லும்படியாய் செய்யாது அடியேன் பெயரை சாத்தியிருக்கிறாரா, இவரை நாம் பார்க்க வேண்டுமே என்று ஆவலோடு திங்களூருக்கு சென்றாராம்.
செல்லும் வழியெல்லாம் தர்மகாரியங்கள் பலதும் நடைபெற்று வருவதையும் அந்த தர்மகாரியங்கள் எல்லாவற்றிற்கும் தம்முடைய பெயரையே அவர் சாத்தியிருக்கிறார் என்பதையும் பார்த்து உணர்ந்தார். பதபதைத்து போனார். சிவபுண்ணிய காரியங்கள், இதற்கு நம் பெயரை சாற்றுகிறாரே, இந்த அடியவரை நாம் போய் பார்க்க வேண்டும் என்ற எண்ணத்தில் அப்பூதியார் இல்லத்தை சென்று அடைந்தார். அப்பூதியாரிடம் தாம் வந்திருக்கும் செய்தியை வெளியே இருந்து சொன்னார். ஆனால் அந்த இடத்தில் தான் திருநாவுக்கரசு என்பதை சொல்லவில்லை. யாரோ ஒரு சிவனடியார் வந்திருக்கிறார் என்ற எண்ணத்தில் அப்பூதி அடிகளாரும் வந்து அவரை வணங்கி, ஐயா, நாங்கள் என்ன புண்ணியம் செய்தோமோ, பழுத்த சிவனடியார் நீங்கள், திருநீறு ருத்ராட்சம் தரித்து கையிலே உழவாரம் ஏந்தி தலையாத்திரை மேற்கொள்பவர், இன்று எங்கள் இல்லத்தை தூய்மைப்படுத்த புனிதப்படுத்த வந்து சேர்ந்திருக்கிறீர்களே, நாங்கள் செய்த புண்ணியம்தான் என்னே, உங்கள் திருவடிகளை விளக்கி உள்ளே அழைத்து கொண்டு போய் உங்களுக்கு உணவு பரிமாற வேண்டும் என்று ஆசை கொண்டாராம். பார்த்த திருநாவுக்கரசர், ஐயா, அதெல்லாம் இருக்கட்டும், நீங்கள் பல தர்மகாரியம் செய்வதை பார்க்கிறேன். அது எல்லாவற்றிலும் திருநாவுக்கரசர் என்று ஒருவருடைய பெயரை சாத்தி இருப்பதை பார்க்கிறேன். யார் அவர்? அவர் அத்தனை பெரியவரா? நீங்கள் செய்யும் எல்லா தர்மகாரியத்தையும் அவர் பேரிலே செய்கிறீர்களே, அவ்வளவு சிறப்புகளா அவருக்கு என்று கேட்டாராம். கேட்ட அப்பூதி அடிகள் நிலை தடுமாறினார். ஐயா, இப்படி சிவவேடம் தரித்து வந்திருக்கிறீர், வயதில் மூத்தவர், தொண்டு செய்து பழுத்தவர், உங்களுக்கா இந்த நிலை? அப்பர் சுவாமிகளை பற்றி அறியாதவரா நீங்கள்? திருநாவுக்கரசர் யார் என்று கேட்டுவிட்டீர்களே, அவர் அத்தகையவரா என்று கேட்டுவிட்டீர்களே, உங்களுடைய வயது ஒருவேளை உங்கள் மனதை இப்படி மாற்றிவிட்டது போலும், மறதியை கொடுத்து விட்டது போலும். உலகெல்லாம் தொழுபவராயிற்றே அப்பர் பெருமான், உலக அடியார்கள் எல்லோருக்கும் தலைவராக இருப்பவரன்றோ, அவர் நிலையை பற்றி அறியாதவரா நீங்கள் என்று சொன்னாராம். சிரித்து கொண்டே திருநாவுக்கரசர், ஐயா, உங்கள் உளமார்ந்த அன்பிலே விழுந்து போனேன், அந்த திருநாவுக்கரசு அடியேந்தான் என்று சொன்னாராம். அப்பூதி அடிகள் கொண்டாடினார். எத்தனை யுகத்திலே செய்த தவத்தின் பயன் இன்று நாங்கள் உங்களை வந்து உங்கள் தரிசனம் கிடைக்கப் பெற்றோம் என்ற மகிழ்ச்சியிலே திருநாவுக்கரசருடைய திருவடிகளில் விழுந்து வணங்கி தம்முடைய மனைவி மக்கள் எல்லோரையும் அழைத்து, அப்பர் சுவாமிகள் நம் குலதெய்வம், நாம் நாள்தோறும் வழிபடும் தெய்வம், அவர் நம் இல்லம் தேடி இன்று வந்துவிட்டார், எத்தனை புண்ணியம் நாம் செய்திருக்கிறோம் என்று அப்பர் பெருமானை எங்களோடு தங்கியிருந்து நீங்கள் அமுது கொள்ள வேண்டும் என்று வேண்டி கேட்டுக்கொண்டார். அதற்கு அப்பரும் இசைந்தார். காவேரிக்கு சென்று தீர்த்தமாடி அனுஷ்டானங்களெல்லாம் செய்துவிட்டு வருகிறேன் என்று கூறி அப்பர் பெருமான் விடை கொண்டார். அதற்கு முன்பாகவே உள்ளே அழைத்துச் சென்று அவருடைய திருவடிகளையெல்லாம் விளக்கி அந்த தீர்த்தத்தை வீடெல்லாம் தெளித்து தாமும் கொண்டார் என்று பார்க்கிறோம். தம்முடைய மனைவி மக்களுக்கும் கொடுத்து அவர்களும் அப்பர் பெருமானுடைய திருவடிகளை பற்றி கொண்டார்கள் என்று பார்க்கிறோம். மனைவி மிகுந்த ஆர்வத்தோடு அப்பர் பெருமானுக்கு பொருத்தமாய் அமையக்கூடியதாய் அறுசுவை பண்டங்களையும் தயார் செய்ய உள்ளே சென்றார். இவரும் தர்மகாரியங்களை பார்க்கச் சென்றவர் அப்பரடிகள் வந்திருப்பதினாலே வீட்டை அலங்காரம் செய்வது போன்ற செயல்களில் ஈடுபட்டார். அப்பர் பெருமான் காவேரிக்கு சென்று தாம் தீர்த்தமாடி வருவதற்கு எழுந்தருளினார். எல்லோரும் அப்பர் பெருமானுக்கு தொண்டு செய்வதை பார்த்த அவருடைய மகனுக்கு தாமும் ஏதாவது செய்ய வேண்டும். அப்பா சின்ன வயசிலிருந்து அப்பரடிகளினுடைய பெருமையை எத்தகைய நிலையில் சொல்லி வளர்த்திருக்கிறார், அவருக்கு தாமும் தொண்டு செய்ய வேண்டும் என்று ஆசைப்பட்டானாம். அங்கே சென்று அம்மாவிடம் சமையலறையிலே, அம்மா, எனக்கேதாவது தொண்டு கொடேன், நீ சமையல் செய்கிறாய், அப்பா வீட்டை அலங்காரம் செய்து கொண்டிருக்கிறார், அடியனுக்கு என்ன தொண்டு, அப்பர் பெருமானுக்கு தொண்டு செய்ய எனக்கேதாவது ஒரு பங்கு வேண்டுமே என்று கேட்டபோது பிள்ளை நல்ல நிலையில் வளர்ந்திருப்பதை பார்த்து மகிழ்ந்த அன்னை, சரியப்பா, சுவாமிகளுக்கு தோட்டத்திற்கு போய் இலையமுது வெட்டி வா, வாழை இலை அமுது வெட்டி வா என்று சொல்லி அனுப்பினாளாம். ஆசையோடு அந்த பிள்ளையும் நன்கு காய்த்திருந்த அந்த தோட்டத்திற்கு சென்று அங்கே வாழை மரக் கொல்லையிலே அங்கே நல்ல நிலையிலே பழுத்திருந்த ஒரு இலையை பார்த்து, பச்சை இலையாக பார்த்து அதை வெட்டி எடுத்து வர முனைந்தான். அங்கே சென்றபோது எதிர்பாராத விதமாக இறைவன் திருவிளையாடலாக வினையின் படிக்கு அங்கே இருந்த ஒரு பாம்பு அந்த பிள்ளையை கடித்து விட்டது. கடித்த அந்த பாம்பின் விஷம் உடனே ஏறத் தொடங்கியதாம். கொடும் விஷம் அது. அந்த குழந்தை பிஞ்சு கரங்களெல்லாம் நடுங்கியது. நடுங்கிய நிலையிலும் கையில் அறிந்திருந்த அந்த வாழை இலையோடு ஓடிச் சென்று தன் அன்னையிடம் அதை கொடுத்துவிட்டு அந்த நிலையிலே விஷத்தின் தாக்கத்தால் அந்த குழந்தை கீழே விழுந்து இறந்துவிட்டு போனான், அல்லது மாறிவிட்டான் என்று சொல்லலாம். அதை பார்த்த அன்னை பதபதைத்தாளாம். ஐயோ என் செல்வமே, உனக்காகவன்றோ இத்தனை காரியங்களையும் நான் கொடுத்தது, நீ வந்து அன்போடு அப்பர் பெருமானுக்கு நான் ஏதாவது தொண்டு செய்ய வேண்டும் என்று கேட்டாயே, அதனால் தானே இலை பறித்து வரும்படியாக சொன்னேன். நான் செய்யாமல் அந்த செயலை உன்னிடம் கொடுத்ததினால் அரவு உன்னை தீண்டி விட்டதே எங்கள் குலச்செல்வமே என்று அழுது புரண்டாளாம். அதை அறிந்த அப்பூதி அடிகளும் மனம் வருந்தி துக்கித்து போய் அழத் தொடங்கினார். ஆனாலும் வாராது வந்த செல்வமாக அப்பர் பெருமான் நம் இல்லத்திற்கு வந்திருக்கிறார், அவரோ நம் இல்லத்தில் உணவு உண்பதற்காக வேண்டி
திட்டமும் தீட்டி அதெல்லாம் நடைபெற்று கொண்டு இருக்கிறது. அவர் அனுஷ்டானம் செய்து இன்னும் சற்று நேரத்தில் வந்து விடுவார். இந்த செய்தியை சொன்னார் அவர். நம் இல்லத்தில் உணவு வேண்டாம் என்று தடுத்து விடுவார். இதை பார்க்கலாம் என்று சொல்லி ஒரு வயோதிகரான அடியவரை பட்டினி போட்டு விட்டோம் என்ற நிலை நமக்கு வேண்டாம். பிள்ளையை பத்திரப்படுத்தி வைத்துவிட்டு சுவாமிகளுக்கு அன்னமிட்டு முடித்து அதன் பிறகு நாம் இந்த பிரச்சனையை பார்க்கலாம் என்று கூறினாராம். இருவரும் அதற்கு இசைந்தார்களாம். தாய் தந்தையர் இருவரும் இசைந்தார்களாம். பச்சை வாழை இலையிலே அந்த பிள்ளையை பொட்டலம் போலே கட்டி முடித்து அந்த பின்புறத்திலேயே மறைத்து வைத்துவிட்டு அப்பர் பெருமான் வந்தார். அவருக்கு உணவிட வேண்டி அவர்கள் அன்போடும் பக்தியோடும் மனதிலிருந்த அந்த வருத்தத்தை சற்றும் வெளிக்காணாதபடிக்கு அப்பரடிகளுக்கு இலையிலே பரிமாறினார்களாம். நீங்களும் என்னோடு அமர்ந்து உண்ண வேண்டும் என்றாராம் அப்பர் பெருமான். அதற்கென்ன என்று இசைந்தவராய் அருகே சென்றார். அப்போது உணவு உண்ணத் துவங்கிய நிலையில் அப்பர் பெருமான், ஐயா சற்று பொறுங்கள், உங்கள் வீட்டு குழந்தை எங்கே? வந்தபோது என்னிடம் அத்தனை அன்போடு பேசினானே, என் பெயர் தாங்கியவன், அவனை அழைக்க வேண்டும் என்றாராம். அந்த நிலையில் என்ன சொல்லுவது என்று அறியாதபடிக்கு, இப்போது அவன் நமக்கு உதவமாட்டான் சுவாமி என்றாராம் அப்போதி அடிகள். அவர் குறிப்பால் சொன்ன அந்த செய்தியை உடனடியாக அறிந்து கொண்டார் அப்பர் பெருமான். இப்படி ஒரு செயலை செய்யலாமாம்? என்னுடைய வயத்துப்பாட்டிற்கு என்னுடைய பசி தீர்க்க வேண்டி நீங்கள் பிள்ளை இறந்த செய்தியை கூட மறைத்து அதை இப்படி கொல்லையிலே போட்டு வைத்து மறைத்து செயலை செய்வது சரியா? உங்கள் அன்பிற்கு நான் கட்டுப்படுகிறேன். ஆனால் அந்த அன்பிற்காக வேண்டியே இறைவனிடம் மன்றாடி அந்த இறந்துவிட்டு போன பிள்ளையின் விஷத்தை இறைவன் நீக்க வேண்டும் என்று வேண்டப் போகிறேன் என்று கூறி இறந்து கிடந்த அந்த குழந்தையை சுமந்து கொண்டு போய் அருகில் இருக்கும் திருப்பழனம் அந்த இறைவன் திருமுன்பிலே வைத்தார். ஒன்றுகொலாம் என்று தொடங்கக்கூடிய பதிகம். அந்த விஷமானது குழந்தையின் உடம்பிலே 7 சுற்று சுற்றி வந்து விட்டதாம். அதாவது கடித்த இடத்திலிருந்து இரத்தத்தோடு கலந்த விஷத்தன்மை அந்த இரத்தம் பாயக்கூடிய பகுதிகளுக்கெல்லாம் செல்லும். ஒவ்வொரு பகுதியாக செயலிழந்து கொண்டே வரும். அதனால்தான் பாம்பு கடித்தவுடன் முதல் மயக்கம் வருகிறது. காலில் பாய்ந்த அந்த விஷம் கால் அடி எடுத்து வைக்க முடியாதபடிக்கு செய்யும். இப்படி ஒரு சுற்று சுற்றி கடித்த இடத்திற்கு வந்து மறுபடியும் அடுத்த சுற்றை தொடங்குமாம். இப்படி 7 சுற்று கடந்து விட்டால் அதை யாரும் காப்பாற்ற முடியாது என்பார்கள். இங்கே அந்த நிலைக்கு சென்று விட்டதாம் அந்த பிள்ளை. இருந்தாலும் அப்பர் பெருமான் தாம் ஒன்றுகொலாம் என்று தொடங்கி பாடிய அந்த பதிகம், நான் உன்னை அன்போடு பாடக்கூடிய இந்த செயல், இந்த இன்மொழி தமிழ் பாடல்களெல்லாம் உண்மையானால் அந்த பிள்ளை உயிர் பெற்று வரவேண்டும் என்று வேண்டிக் கொண்டாராம். உலகமே காண அங்கே அந்த அதிசயம். அப்பர் பெருமானுடைய அருந்தமிழ் பாடலுக்கு கட்டுப்பட்ட இறைவன் மாண்ட குழந்தையை மீண்டும் உயிர் பெறும்படியாக செய்தார் என்று பார்க்கிறோம். அந்த பதிகத்தை இன்று வரையிலும் கூட உடல்நிலை சரியில்லாமல் போகும்போது ஓதி பயன்பெற்றவர்கள் பலரும் உண்டு. அப்பர் தேவாரத்தில் ஒன்றுகொலாம் என்று தொடங்கக்கூடிய அந்த பதிகம். இப்படி அப்பர் பெருமான் தன்னுடைய அடியவருக்கு, அன்பு செய்த அடியவருக்கு துக்கம் என்ற ஒன்று வராதபடிக்கு பார்த்து அவருக்காக இறைவனிடம் வேண்டி இறைவனும் அந்த கவலையை அந்த நொடிப்பொழுதே மாற்றி எல்லோரும் இன்புற்றிருக்கும்படியாக செய்தார். ஆச்சாரியரை பற்றி கொண்டவர்கள் அடியவர்களாக இருந்தால் மட்டும் போதாது, ஒரு குருநாதரை அணுகி அவரை பற்றி கொண்டவர்கள் எந்த காலத்திலும் துன்பக்கடலுள் துவளமாட்டார்கள் என்பதற்கு அப்பூதியடிகளாரினுடைய வரலாறு நமக்கு சான்றாக அமைகிறது. நாளைய தினம் மீண்டும் ஒரு கதையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.